subscribe, bell button press பண்ணி all-னு choose பண்ணுங்க. Hi friends, welcome to Amma Samayal food channel. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா ருசியான கிராங் வறுவல். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்குங்க. இதுல 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, 1 டீஸ்பூன் சிறுசீரகம், ஒரு பெரிய வெட்டின வெங்காயத்தையும் 2 லெமன் கிராஸையும் இடிச்சு சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கின பிற்பாடு இது கூடவே காய்ந்த மிளகாவையும் 2-3 ஊசி மிளகாவையும் சேர்த்துக்குங்க. வெட்டன ஒரு தக்காளி பழத்தையும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இதோட 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமானோன்னு சுத்தம் படுத்தி வச்ச கிரானை இதில் சேர்த்துக்குங்க. இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். தீய குறைவா வச்சுட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மீன் கறி தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிறுசீரகம். இப்ப நடுத்தரமான தீயில வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்துக்குங்க, இன்னும் ருசியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு பாதி எலுமிச்சம்பழ சாறை இதில் சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்குங்க. லேசாக வதங்கினோன்னு வாங்க கரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இங்கே நான் 1 கப்பு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இந்த வறுவல் உரப்பா வேணும்னா ஏன் மாதிரி கொஞ்சம் ஊசி மிளகாவை சேர்த்துக்குங்க. மிதமான தீயில இதை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வறுவல் மாதிரி வரணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சுண்டி நல்லா வறுவல் மாதிரி வரணும். நல்லா வெந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தோன்னே அடுப்பை அடைச்சிருங்க. ருசியான கிராங் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சுவையா இருக்குல்ல? இப்பவே சுட சுட சோறுல வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த கிராங் வறுவல் தக்காளி ரசம், பருப்பு ரசம், சொதி இதுக்கெல்லாம் அற்புதமா இருக்கும். இந்த கிராங் வறுவல்ல தேங்காய் பாலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூடுதல் சுவையாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, யார் வேணாலும் சமைக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.